ஹாய் ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட், அதுவும் 2 டயரில். கடையில் பிளாக் ஃபாரஸ்ட் வாங்காமல் அதுவும் 2 டயரில் 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கப்பு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அதாவது 1/4 கப்பு கொக்கோ பவுடர் போட மாதிரி இருக்கும். கொக்கோ பவுடர் நிறைய விதமாக இருக்குது. டார்க்கு, லைட்டு, மீடியம் சொல்லிட்டு நிறையா இருக்குது. டார்க்கு கிடச்சா பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் டார்க் வரது கிடையாது. இப்போது நான் டார்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ப்ரௌனில் டார்க். ஆனால் நான் சொல்கிற டார்க் அப்படின்னா ரொம்ப கருகருன்னு இருந்த மாதிரி இருக்கும். அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அது கிடைக்கலன்னா இதுவே ஓகே தான். கம்பல்சரி 3 வாட்டி நம்ம சலிச்சே ஆகணும். ஏன்னா கொக்கோ பவுடர்லாம் திப்பி திப்பியாக உருண்டையாக இருக்கும். அதனால் 3 வாட்டி சலிச்சா மட்டும்தான் கேக் பேட்டர் சூப்பராக ரெடி பண்ண முடியும். நான் 2 டின் எடுத்திருக்கேன் 2 டயருக்காக. கீழே 7 இன்ச்சும் மேலே 4 இன்ச்சுமே எடுத்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கீழே உள்ள சைஸையும் மேலே உள்ள சைஸையும் கரெக்டாக இருக்கா. எப்போவுமே 2 இன்ச்சு இருக்கு இல்லையா, 2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவை சளிச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா கீழே மைதா பவுடர் லைட்டாக டஸ்ட் பண்ணி விடுங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது இந்த சீனி தான். சீனி பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகணும், ஒழுங்காக கரையாது. அதனால் பொடி சீனி எடுங்க, இல்லை பவுடர் பண்ண சுகரை எடுத்துக்கோங்க. க்ளீன் பவுலில் 4 முட்டையை உடச்சி வச்சுக்கோங்க. புது முட்டையை பார்த்து எடுத்துக்கிடுங்க. அது கூட 1 பிஞ்சு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இல்லைனாக்கி பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு எசன்ஸ் உண்டு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பீடில் போட்டு நல்லா ஸ்பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் மொத்தமாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகர் இருக்கு இல்லையா, அதை மொத்தமாக கொட்டிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்படியே சர்க்கரைலாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனியை கரைக்க, இந்த பவுட்ரு பண்ண சுகர் இருக்குல்ல, அதை கரைக்க ஆகணும். கரைஞ்சதுக்கப்புறமா ஃபுல் ஸ்பீடு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. சீனியை முழுசாக எடுக்கிற மாதிரி இருந்தால் 3/4 கப்பு எடுக்கணும். இதே பவுட்ரு பண்ண சுகராக இருந்தால் ஃபுல் கப் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 கப்பு சீனி சுகராக எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணி அப்படியே சேர்க்கக்கூடாது. 1 கப்பு நீங்கள் எடுத்தாலும் அரைச்சிட்டு அந்த 1 கப் அளவு கரெக்டாக எடுங்க. ஏன்னா நிறையா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். 3/4 கப் எடுத்து அரைச்சா மட்டும்தான் கரெக்டாக 1 கப் வர மாதிரி இருக்கும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி உழுற மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா, ஒரு ஃபோல்டிங்காக உழுது இல்லை, இந்த மாதிரி ஃபோல்டிங்காக உளுந்தால் தான் பேட்ரு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எக் அளவு நான் எந்த அளவு பீட் பண்ணி வச்சுருக்கேன்னு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, மாவை மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கி கேக்கு ஹார்டாயிரும். இன்னொன்று, நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேட்ரு கீழே மாற போயிடும். 1/4 கப்பு பால், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் பால், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். இதை முட்டை பீட் பண்ணதுக்கப்புறமா ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம பிளெண்டர் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே கூடாது, அதோடு ஸ்டாப் பண்ணிடுறோம். இன்னொன்று, மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை 3 டைமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது என்னென்னா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட், அதாவது ஒரு ஃபோல்டிங் ஒரு கட்டிங், ஒரு ஃபோல்டிங் ஒரு கட்டிங். இதான் கட் அண்ட் ஃபோல்டுங்கிறது. ஏன்னாக்கி இது அந்த பபுள்ஸ்லாம் உடையாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இது மற்ற இதாக இருந்தானக்கி அந்த பபுள்ஸ்லாம் உடையிற மாதிரி ஆயிரும். ஓவராக சுற்றுன்னு சுற்றினோன்னா பபுள்ஸ்லாம் உடஞ்சி அந்த பேட்டர் கீழே போகிற மாதிரி இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணுறதை மட்டும் ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, அந்த ஒரு பாத்திரத்தை ஒரு கை வச்சு பிடிச்சிக்கோங்க. இன்னொரு இதை வச்சு அந்த பேட்சில் வச்சு சுற்றி அந்த சைடில் உள்ள அந்த மாவெல்லாம் நடுவில் போட்டு கொண்டு வர மாதிரி பேட்டரை ரெடி பண்ணிங்க. என்கிட்ட ஸ்டாண்டு இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரே கையில் வச்சு பண்ணதுனால எனக்கு அது தெளிவாக உங்கள்கிட்ட காமிக்க முடியல. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேட்டர் இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிலேயே உழணும். அப்படி உளுந்தால் தான் கேக்கு ஸ்பஞ்சாக அழகாக வரும். 3/4 டீன் மட்டும்தான் ஊற்றணும். முழு டீன் ஊற்றுனீங்கன்னு சொன்னால் மேலே பொங்கி எலும்பிக்கு வெளியே சிந்திரும். அதனால் 3/4 டீன் ஊற்றுங்க. 3/4 டீனுக்கு மாவு இல்லைன்னா 1/2 டீன் போல் ஊற்றினா போதும். 180 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். 7 இன்ச்சு டின் இருக்கு இல்லையா, அதில் பேக் பண்ணி எடுத்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லேயர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு அது கையை வச்சு டச் பண்ணும்போது அந்த ஃபீல் தெரியும். நான் சின்ன சைஸையும் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டேன், பெரிய சைஸுமே 3 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். ஒரு கேக் போர்டை எடுத்துகிட்டு அதில் க்ரீம் அப்ளை பண்ணிவிடுங்க. க்ரீம் ஏன் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால், அந்த கேக்கை வச்சுட்டு கேக் நவலாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிவிட்டு க்ரீமை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஊற்றுறேன். மேக்ஸிமம் செரி க்ரஷ் தான் எல்லாருமே ஊற்றுவாங்க. செரி கிடைக்காததுனால ஸ்ட்ராபெரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப ஒரு ரிச்னஸை கொடுத்த மாதிரி இருக்கும். அது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டு ஓவர்லோடு பண்ண வேண்டாம். ஏன்னாக்கி நிறைய சாக்லேட் நம்ம வந்து பெரிய பெரிய பீஸாக போடும்போது சாப்பிடும்போது கேக்கோட சாஃப்ட்னஸ் இல்லாமல் சாக்லேட்டோட ஹார்ட்னஸ் மட்டும்தான் தெரியும். அதனால் அதை வந்து சாப் பண்ணும்போது ரொம்ப பொடி பீஸாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் கேக்கை வச்சுட்டு அதுலேயே நான் சுகர் சிரப் கொடுத்துட்டு க்ரம் கோட் பண்ணுறதுக்காக கேக்கோட ஸ்பஞ்சி செட் ஆகிறதுக்காக க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரம் கோட் பண்ணும்போது அந்த ஷேப்பை நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க. நம்ம வந்து ஐசிங் பண்ணும்போது கொடுக்கலான்னு சொன்னால் அது வந்து கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டே அந்த ஷேப்பை வந்து கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓர்டு சாக்லேட் ஒரு பாரை எடுத்து நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கஸ்டமர் என்கிட்ட இந்த மாடலில் வந்து கேட்டதுனால குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். மெயின் கோட் கொடுக்குறதுக்காக நான் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஃபுல்லாக நீட்டாக இதில் வந்து ஐசிங் தேவைப்படலை. எனக்கு நான் மேலே ஃபுல்லாக சாக்லேட் வச்சு மறைக்கிறதுனால ஃபுல்லாக வந்து நான் நீட்டாக ஐசிங் பண்ணாமல் சும்மா நார்மலாக ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். அதேமாதிரி சின்ன கேக்கையும் நான் ஐசிங் பண்ணி எடுத்துகிட்டு பேலட் நைஃபை வச்சு அந்த ஐசிங் பண்ண கேக்கை அந்த 7 இன்ச் கேக்குக்கு மேலே 4 இன்ச் கேக்கை வச்சு 2 ஸ்டிக்கு வச்சுட்டேன். ஏன்னா கேக்கை தூக்கிட்டு போகும்போது சரியாமல் இருக்கக்காக எப்போவுமே மேலே கேக் வைக்கும்போது 2 ஸ்டிக் வச்சே ஆகணும். கீழ்டயர் கேக்கில் ஃப்ளவர் நாசில் வச்சு ஃப்ளவர் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே ஸ்டெம்புள்ள செரியை வச்சுக்கிட்டால் இன்னும் அழகாக இருக்கும். அந்த செரி இல்லாததுனால நான் நார்மலாக சுரண்ட செரியை வச்சு எடுத்திருக்கேன். இந்த கேக் கரெக்டாக எனக்கு 1/200 இருந்துச்சு. 120 கிராம் போர்டு மிச்சம் கேக். இந்த கேக்கை நான் 700 சேல் பண்ணேன். இதை 900 வரை சேல் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான கேக்லாம் வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கேக்கோட வீடியோ அப்லோட் பண்ணலாம். பாய்.